Hello friends, welcome to video world. இன்றைக்கான வீடியோ நான் பார்க்குறது முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் டிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வச்சுக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் எங்களுடைய கம்ப்யூட்டர் மவுஸில் ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன ப்ராப்ளம்டா, உங்களுடைய மவுஸ் ஸ்க்ரோலில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நாங்கள் ஜிடிஏ கேம் விளாட்டிருக்கோம், இல்லை ஒரு வெப்சைட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கேமில் இருந்த வெப்பனை சேஞ்ச் பண்ண ஸ்க்ரோல் யூஸ் பண்ணுவோம். வெப்சைட்டில் கீழே அல்லது மேலே போக ஸ்க்ரோல் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த டைமில் வெப்சைட்டில் கீழே போக ஸ்க்ரோலை யூஸ் பண்ணுறதா வச்சுக்குவோம். பட் கீழேயும் மேலேயும் மாறி மாறி ஸ்க்ரோல் ஆனால் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் மெத்தட். இதற்காக எங்கள்கிட்ட பெயிண்ட்க்கு யூஸ் பண்ணுற டின்னர் கொஞ்சம் இருந்தாலே போதும். இந்த மெத்தடை நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் சக்ஸஸ். என்னால் வீடியோ எதுவும் எடுக்க முடியலை, பிரச்சனை இல்லை. பிக்சர்ஸை பார்த்து உங்களால் பிடிச்சிக்க முடியும். முதல்ல உங்களுடைய மவுஸில் இருக்கிற ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுங்க. சில மவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் ரவுண்ட் இருக்கும். இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ண பிறகு தான் உங்களால் அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் மவுஸுடைய போர்டை வேறையாக ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுற மவுஸுடைய வீலை வேறையாக ரிமூவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீல் செட் ஆகிற இந்த கம்பவுண்ட்டை போர்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிக்க வேணும். போர்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை உங்களால் போர்டில் வச்சு க்ளீன் பண்ண முடியும்னா அப்படியே உங்களுக்கு ட்ரை பண்ணிக்க முடியும். பட் போர்ட்லேருந்து ரிமூவ் பண்ணால் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிமூவ் பண்ணும்போது போர்டுக்கு டேமேஜ் எதுவும் வராத மாதிரி ரிமூவ் பண்ணிங்க. நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இதற்காக நீங்கள் சொல்கிற என்ன யூஸ் பண்ண வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 பின் இருக்குது. இந்த 4 பின்னையும் நாங்கள் தூக்கிக்க வேணும். இதற்காக நான் சின்ன ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணேன். இந்த இடத்துல நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய என்னென்னா, இந்த பின் உடையாத மாதிரி நாங்கள் தூக்கிக்க வேணும். இல்லை இந்த பின் உடைச்சிருச்சுன்னா திரும்ப எங்களால் ஃபிக்ஸ் பண்ணும் போது ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த பின்னை தூக்கின பிறகு நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. ரிமூவ் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் டின்னரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்க வேணும். க்ளீன் பண்ண பிறகு இருந்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இருந்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் எங்களுக்கு இனி யூஸ் ஆகாதுன்னு நினச்சி ஒரு ஓரமாக தூக்கி போட்டிருப்போம். ஸோ இனி எங்களால் ஈஸியாக அந்த ப்ராப்ளம் வந்தால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.